श्रीमते रामानुजाय नमः। नमः सर्वेभ्यः सुप्रभातम्. நம்ம சங்கேப ராமாயணம் பார்த்துட்டு இருந்தோம், அது தொடர்ச்சியா பார்த்துடலாம். என்னோட ஸ்கிரீன் தெரியறது இல்லையா எல்லாருக்குமே? தெரியாது. ரைட், ஓகே. இந்த தியான ஸ்லோகத்துல 15வது கண்டினியூ பண்ணிடலாம். போன வாரம் அஞ்சனானந்தனம் வரைக்கும் பார்த்த மாதிரி ஞாபகம். மனோஜவம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். அப்படியே எல்லாரும் மியூட்லயே கூட சேர்ந்து எப்பவும் போல சேவிச்சிடுங்க. मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि. उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम्. 16 வரைக்கும் இன்னைக்கு இருக்கட்டும். சங்கேப ராமாயணத்துல முதல்து மட்டும் சொல்லிடலாம். अथ श्री संक्षेप रामायण प्रारंभ. ओम तपस्वाध्याय निरतं तपस्वी वाग्विदाम्बरं नारदं परिपप्रच्छ वाल्मीकिर्मुनिपुङ्गवम्. ओम तपस्वाध्याय निरतं तपस्वी वाग्विदाम्बरं नारदं परिपप्रच्छ वाल्मीकिर्मुनिपुङ्गवम्. போன வகுப்புல பார்க்கும்போது மகோரஸ்கோ மகேஷ்வாசः गूढजत्रुररिन्दमः ஆஜானுபாஹு சுஷிராஹ சுலலாட்ட சுவிக்ரமஹ. அந்த ஸ்லோகம் பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி 9, 10 சேர்த்து அர்த்தம் பார்த்தோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. 10வது ஸ்லோகம் ஒரு தடவை எல்லாரும் சேர்ந்து சொல்லிட்டு இன்னைக்கு புதுசு 11 பார்க்கலாம். மகோரஸ்கோ மகேஷ்வாசः गूढजत्रुररिन्दमः आजानुबाहु सुशिराः सुललाटः सुविक्रमः. महोरस्को महेश्वासः गूढजत्रुररिन्दमः आजानुबाहु सुशिराः सुललाटः सुविक्रमः. 11வது பார்க்கலாம். நான் வாசிச்சிடுறேன், அப்படியே எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படி பிரிக்கணுங்கிறது கவனிச்சுக்கோங்க. சமஹான்னு இருக்கு, நம்ம சமஸ் அடுத்த சா இருக்கிறதுனால அடுத்த வார்த்தை சமவிபக்தாங்கன்னு இருக்கு இல்லையா, அதனால சமஸ் சமவிபக்தாங்கஹ சமஸ் சமவிபக்தாங்கஹ ஸ்னிக்த வர்ணப் பிரதாபவான். ஸ்னி அந்த சாக்கு உள்ள நா இருக்கு, ஸ்னான்னு படிக்கணும். அத ஸ்னா அப்புறம் மேல கொக்கி போட்டிருக்கிறதுனால ஸ்னீன்னு வரும். ஸ்னி ஸ்னிக்த வர்ணஹ சேர்த்து சொல்லும் போது ஸ்னிக்த வர்ணப் பிரதாபவான் பீனவக்ஷா விஷாலாக்ஷः. பீனவக்ஷா விஷாலாக்ஷः லக்ஷ்மிவான் சுபலக்ஷணः. லக்ஷ்மிவான் சுபலக்ஷணः சேர்த்து வரும்போது ஷா சுபல இருக்கிற ஷா ரெண்டாவது சாவா மாறிடும். லக்ஷ்மிவான்ல இன்னு இருக்கிறதுனால அதுவும் சந்தியில ஒரு வகை. சேர்த்து வரும்போது லக்ஷ்மிவான் சுபலக்ஷணः சுபன்னு வராம சுப இந்த ரெண்டாவது சாவா மாறுறது. ஓகேவா? ரைட், இது பார்க்கலாம் ஒருத்தரா. முதல்ல வத்சலாமா இருக்கீங்களா?
அடியன்மா சொல்லிடுறேன், கேட்டுட்டு பாதம் பாதமாய் போகும் போல சொல்லிடுவோம். சமவிபக்தாங்கः சொல்லுங்க. समविभक्ताङ्गः करेक्ट. स्निग्धवर्णः प्रतापवान् नित्यवर्णं प्रदापवान् नित्यवर्णं प्रदाप्तवान् पीनवक्षा विशालाक्षः पीनवक्षा विशालाक्षः पीनवक्षा विशालाक्षः लक्ष्मीवान् शुभलक्षणः लक्ष्मीवान् शुभलक्षणः लक्ष्मीवान् शुभलक्षणः லக்ஷ்மிவான் மீ எழுத்து இருக்கு இல்லையா, லக்ஷ்மிவான் இல்லாம லக்ஷ்மிவான் அப்படின்னு மீய எழுத்து சொல்றோம். லக்ஷ்மிவான் சுபலக்ஷணः. உத்தமம்மா, சரியா இருக்கு. ரைட். அடுத்தது தனலட்சுமிமா. ரெண்டு மூணு பேர் சொன்ன பிறகு சொல்லட்டுமாமா அடியேன்? சரிம்மா, ஓகே, நான் பின்னாடி வரேன். சரி. ஒரே நிமிஷம். இது ஜெயந்தி ஸ்ரீனிவாசனுமா? அடியேன் மாமி, நமஸ்காரம் மாமி. அடியேன். समविभक्ताङ्गः 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 स्निग्धवर्णः प्रतापवान् स्निग्धवर्णप्रतापवान् स्निग्धवर्णप्रतापवान् पीनवक्षा विशालाक्षः दीनवक्षा विशालाक्षः दीनवक्षा विशालाक्षः लक्ष्मीवान् शुभलक्षणः लक्ष्मीवान् शुभलक्षणः लक्ष्मीवान् शुभलक्षणः. उत्तम. अडियन् तद् लक्ष्मीजी. समविभक्ताङ्गः समविभक्ताङ्गः स्निग्धवर्णः प्रतापवान् स्निग्धवर्णप्रतापवान् पीनवक्षा विशालाक्षः पीनवक्षा विशालाक्षः पीनवक्षा विशालाक्षः लक्ष्मीवान् शुभलक्षणः लक्ष्मीवान् शुभलक्षणः लक्ष्मीवान् शुभलक्षणः. उत्तमं, சரியா இருந்துச்சு, சரியா இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நிதிக்ஷனா. அடியேன் மாமி. இப்ப வந்து இந்த லைன் ஃபுல்லா சொல்லி லக்ஷ்மிஜி மியூட் போட்டுருங்க. நிதிக்ஷனா ரிப்பீட் பண்ணுமா, ஒரு லைன் ஃபுல்லா சொல்லிடுறேன். भक्तांग स्निग्धवर्ण प्रतापवान् समविभक्ताङ्गः स्निग्धवर्णः प्रतापवान् समविभक्ताङ्गः स्निग्धवर्णः प्रतापवान् पीनवक्षा विशालाक्षो लक्ष्मीवान् शुभलक्षणः
पीनवक्षा विशालाक्षः लक्ष्मीवाञ्छुफलक्षणः पीनवक्षा विशालाक्षः लक्ष्मीवाञ्छुफलक्षणः उत्तमं सरिया सेवि समविभक्ताङ्गः स्निग्धवर्णः प्रतापवान् दीनवक्षा विशालाक्षः लक्ष्मीवाञ्छुफलक्षणः समविभक्ताङ्गः स्निग्धवर्णः प्रतापवान् दीनवक्षा विशालाक्षः लक्ष्मीवाञ्छुफलक्षणः उत्तमम्मा सरिया अडियन्मा தனலக்ஷ்மி அம்மா வத்சலா அம்மாலாம் மியூட்ல இல்லாத மாதிரி இருக்கு. கொஞ்சம் யாராவது மியூட்ல இல்லைன்னா தயவுசெய்து மியூட் போட்டுருங்கம்மா. நான் ஒருத்தர் பேசி மற்ற வாழ்ந்து கேட்கறது அதுதான். தயவுசெய்து கொஞ்சம் மியூட் போட்டுருங்க. பின்னாடி நம்ம ரெக்கார்டிங் கேட்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். அதுக்கு தான். ரைட். ராஜன் சவுந்தரராஜன் சுவாமி ஒரு வாரி ஃபுல்லா சொல்லிடுறேன், கேட்டுட்டு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஃபுல்லா ட்ரை பண்றதுன்னா கூட பண்ணுங்க. समविभक्ताङ्गः स्निग्धवर्णः प्रतापवान् समविभक्ताङ्गः स्निग्धवर्णः प्रतापवान् समविभक्ताङ्गः स्निग्धवर्णः प्रतापवान् उत्तमम्. पीनवक्षा विशालाक्षः लक्ष्मीवान् शुभलक्षणः पीनवक्षा विशालाक्षः लक्ष्मीवान् शुभलक्ष्मणः पीनवक्षा विशालाक्षः लक्ष्मीवान् शुभलक्ष्मणः शुभलक्षणः लक्ष्मणः வேணா லக்ஷணம் சொல்லுவோம் இல்லையா? शुभलक्षणः शुभलक्षणः पीनवक्षा विशालाक्षः लक्ष्मीवान् शुभलक्षणः ரைட். சரியா இருந்து ஃபுல்லா ஒரு தடவை சொல்லிடுறதா? समविभक्ताङ्गः स्निग्धवर्णः प्रतापवान् पीनवक्षा विशालाक्षः लक्ष्मीवान् शुभलक्षणः समविभक्ताङ्गः स्निग्धवर्णः प्रतापवान् पीनवक्षा विशालाक्षः लक्ष्मीवान् शुभलक्षणः ரைட். உத்தமம். சரியா. சரி ரங்கராஜன் சுவாமி. हरि ओम्. समविभक्ताङ्गः स्निग्धवर्णः प्रतापवान् पीनवक्षा विशालाक्षः लक्ष्मीवान् शुभलक्षणः फुल्ला सेविक मुंजा सेविचु. समविभक्ताङ्गः स्निग्धवर्णः प्रतापवान् पीनवक्षा विशालाक्षः लक्ष्मीवान् शुभलक्षणः समविभक्ताङ्गः स्निग्धवर्णः प्रतापवान् पीनवक्षा विशालाक्षः लक्ष्मीवान् शुभलक्षणः ரைட். உத்தமம். சரியா. ரோஷினி நீ ஃபுல்லா சொல்ல முடிஞ்சா சொல்லிடுமா? நான் சொல்றியா எப்படி? இல்ல நான் சொல்லிடுறேன். ஓகே. समविभक्ताङ्गः स्निग्धवर्णः प्रतापवान् पीनवक्षा विशालाक्षः लक्ष्मीवान् शुभलक्षणः समविभक्ताङ्गः स्निग्धवर्णः प्रतापवान् पीनवक्षा विशालाक्षः लक्ष्मीवान् शुभलक्षणः உத்தமம். சரியா. சீதா ஹரிகிருஷ்ணன் ஒரு டவுட். சொல்லுமா. மேம் அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல அந்த விபக்தாங்க வந்து ஹாஸ்கா அப்புறம் இன்னொன்னு என்னது மேம்? இக்கும் தாவும் பக்த. ஓகே. அந்த குட்டி கோடு வந்து தாவோடுதா? ஆமா. சின்ன கோடும் அந்த வளவும் சேர்த்துதான் தான் எடுத்துக்கணும் நம்ம.
கா வந்து அந்த வலது பக்கம் ஒரு வளவு இருக்குல்ல, அது மட்டும் அந்த மாதிரி எடுத்துக்கணும். இதோட இந்த ரூபத்தை வந்து நம்ம ரொம்ப அப்படி கரெக்டா இப்படிதான் இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்ப க்ஷா இருக்கு, க்ஷால வந்து இக்கும் ஷாவும் இருக்குன்னு தெரியல பார்த்தா, அந்த மாதிரிதான் அது ஒரு ரெப்ரசன்டேஷனா போட்டிருக்கு, அவ்வளவுதான். ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கா அப்படி அடின்னு சொல்றேன், அது கூட கரெக்ட்னு சொல்ல முடியாது. ஆனா இக்கு தாங்கிறது காவை பாதி போட்டுட்டு தா கூட போடலாம், இன்னொரு ரெப்ரசன்டேஷனா போடலாம். அது நம்ம எழுதும்போது அப்படி எழுதிக்கலாம். புஸ்தகங்கள்ல இந்த மாதிரி இருக்கும்போது இக்தான் தெரிஞ்சுட்டா போதும். பட் அது போடணும்னா அதுதான் இடது பக்கம் தா மாதிரி போட்டுட்டு அதுல ஒரு இத்து தா எப்படி போடுவோம் அந்த மாதிரி போடணும் ஆக்சுவலா. ஆனா அங்க இத்தெல்லாம் இல்ல, வெறும் தா தான். ஆனா அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கோடு வந்திருக்கு. வலது பக்கம் கா மாதிரி வளைச்சிருக்கோம், அது இக்தா. ஓகேமா, ரைட். மேம் அப்புறம் செகண்ட் லைன்ல நம்ம ஷஹ சொல்றோம், அந்த விஷாலாக்ஷஹ தான் ஒரிஜினலா இருந்திருக்கு. அதுதான் நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் இதான் எப்பவுமே சொல்லுவேனே. ராமஹான்னு இருந்தது ராமோன்னு வருது. அது வந்து சந்திதான். போன வகுப்புல நம்ம சந்தி எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, இது வந்து விசர்கம் பேரு. விசர்க்கம் வந்து அஹன்னு இருக்கிறது ஒரு இடத்துல ஓன்னு மாறும், ஒரு இடத்துல வந்து காணாமையே போயிடும், அது இல்லாமையே சொல்லுவோம் நம்ம. அதுக்கப்புறமா வந்து இன்னொரு இடத்துல இர்ரா மாறிடும், இர்ரு. இப்ப முதல் வரியில வந்து சமசமான்னு வருதுல, இஸ்ஸா மாறிடும், நிறைய ரூபங்களா மாறும். ஸோ விசர்க்கத்துக்கு நிறைய விதமான வேரியேஷன்ஸ், சேஞ்சஸ் நடக்கும். அது ஒன்னொன்னு ஒரு ஒரு இடத்த பொறுத்தது. இந்த இடத்துல விஷாலாக்ஷோன்னு மாறி இருக்கிறத நம்ம திருப்பி ஒரிஜினல் ஃபார்ம்ல விஷாலாக்ஷகான்னு பிரிச்சு சேவிக்கிறோம். இது பகவத்கீதையிலயும் இந்த மாதிரி ஸ்லோகங்கள்லயும் நிறைய இடங்கள்ல ஓன்னு இருக்கிறத பிரிச்சு சொல்லும் போது அஹன்னு சொல்றோம், ரிவர்ஸ் பண்ணிக்கிறோம் சந்திய. சேர்த்தும் சொல்லலாம். இப்ப வந்து பீனவக்ஷா விஷாலாக்ஷோ லக்ஷ்மிவான் சுபலக்ஷணா ரெண்டு ஆப்ஷனும் இருக்கு. யூ ஹேவ் சாய்ஸ், இப்படியும் சொல்லலாம் அப்படியும் சொல்லலாம். தன்யவாதம். சீதா ஹரிகிருஷ்ணம்மா, உங்களால பூர்த்தியா சேவிக்க முடியுமாமா? நீங்களே சேவிக்கிறீங்களா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன்? ட்ரை பண்றேன் மேடம். சரி, பிரதாபவான் பீனவக்ஷா விஷாலாட்சः சுபலக்ஷः லக்ஷ்மிவான் சுபலக்ஷः சமவிபக்தாங்கः நிக்தவர்ண பிரதாபவான் பீனவக்ஷா விஷாலாட்சः லக்ஷ்மிவான் சுபலக்ஷः. எல்லா இடமும் சரியா இருந்ததுமா. அந்த சுப லக்ஷண அது மட்டும் பாத்துக்கோங்க. சுபலக்ஷணா இருக்கு அந்த இடத்துல, கொஞ்சம் மெதுவா படிக்கணும். சுபலக்ஷணக ஓகே மேடம். ரைட், ஓகேம்மா, சரியா இருந்தது. ரைட், உத்தமம். இதோட அர்த்தம் பார்த்துடலாம். எல்லாருமே சேவிச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் அர்த்தம் பார்த்து கேளுங்க. இந்த ஸ்னி அது மட்டும் கொஞ்சம் பிரிச்சு இந்த லெட்டர் அதை எழுதி காமிக்கிறேன். இது இப்ப அர்த்தம் முடிச்சுட்டு உங்களுக்கு இதை எழுதி காமிக்கிறேன். ஸ்னிக்தா அது இஸ் கூட்டல் ந ஸ்ன அப்படின்னு வருது. ஸ்னாக்கு அப்புறம் ஈய சேர்க்கிறோம். இஸ் கூட்டல் ந வேணா இஸ் கூட்டல் நீ ஸ்னீன்னு வருது. எழுதி காமிக்கிறேன். ஸ்னீ அந்த எழுத்து தானே கேக்குறீங்க? ஓகே, அதை எழுதி காமிக்கிறேன். இப்போ அர்த்தம் பார்த்துட்டு அதை எழுதி காமிக்கிறேன். ரைட். சமஹ சமவிபக்தாங்கஹ ஸ்னிக்தவர்ணஹ பிரதாபவான் பீனவக்ஷா விஷாலாக்ஷஹ. பீனவக்ஷாங்கிறதே ஆக்சுவலா வந்து பீனவக்ஷாஹான்னு வந்திருக்கு, அங்க விசர்க்கம் காணாம போயிருக்கு. பீனவக்ஷாஹா விஷாலாக்ஷஹ லக்ஷ்மிவான் சுபலக்ஷணஹ. இங்க காணாம போயிருக்குன்னா என்ன அர்த்தம்னா தப்பா இருக்குன்னு அர்த்தம் இல்ல, சந்தி பிரகாரம் காணாம போயிடுது இந்த பீனவக்ஷாஹா. சரி, இதெல்லாம் கொஞ்சம் அடுத்தது சந்தியில பார்த்துட்டே வரும்போது சொல்றேன். சமஹனா எல்லாரிடத்திலும் சமமாக நடந்து கொள்பவன், ஈக்வானிமிட்டி அப்படின்னு நம்ம ஆங்கிலத்துல சொல்றோம். எல்லா விஷயங்கள்லயும் ஒரே மாதிரி இருக்கிறது, எல்லா மனுஷங்க கிட்டையும் ஒரே மாதிரி இருக்கிறது, அது சமஹ.
சமமா இருக்கிறது. ராமனோட குணங்கள் தான் கண்டினியூ ஆகுது இங்க நாரதர் சொல்லிட்டு இருக்கார். சம விபக்தாங்கன்னா முன்னாடி ஸ்லோகங்கள்ல சொல்லிட்டே இருக்க மாதிரி குணமும் ரூபமும் சேர்ந்த மாதிரி சொல்றா. குணத்தை பத்தியும் சொல்றா, ரூபத்தை பத்தியும் சொல்றா. இந்த சாமுத்ரிகா லட்சணம் நம்ம சொல்றோமே அதுதான் திருப்பி இங்க சொல்றா. சம விபக்தாங்கன்னா அங்கங்கள் உடம்புல இருக்கக்கூடிய பார்ட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனேட்டா இருக்குன்னு ஆங்கிலத்தை சொல்லுவோம். அதாவது கை இந்த அளவு இருந்தா அதுக்கேத்த மாதிரி வந்து கால் இந்த அளவு இருக்கணும். கை நீளமா ஒருத்தருக்கு இருக்குன்னா காலு குட்டையா இருந்து டாலா இல்லவா அப்படின்னு சொன்னா பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கும். அந்த மாதிரி இல்லாம எல்லா அங்கங்களும் கரெக்டான அளவுல பிரிக்கப்பட்டிருக்கு. அதான் சம விபக்த அங்கன்னு பேரு ராமருக்கு. சம விபக்த சமுத்ரிகா லட்சணம்னு சொல்லலாம்ல. ஹலோ, கேக்குறதா? ஆடியோ கேட்கல, என்னோடதுல ப்ராப்ளமா? மாமி இல்ல போல் இருக்கு. சரி, தேங்க்யூ.
ரைட். எந்த இடத்துல மீனிங் சொல்லிட்டு இருக்கச்சே கட்டாச்சுன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஜஸ்ட் கண்டினியூ பண்றேன் இங்கேருந்து. ரைட், ஓகே ஓகே. ரெக்கார்டிங் இருக்காது இந்த வாரத்துது, ஏன்னா ஆதி சுவாமியும் லீவ் ஆயிட்டார். நடுவில் இப்போ வெறும் அந்த மீனிங் எக்ஸ்பிளனேஷன் வரைக்கும் தான் இருக்கும். சரி, பரவாயில்ல. இன்னைக்கு ரெக்கார்டிங் இல்லாமல் தான் கண்டினியூ பண்ணணும். இன்னொன்று என்னன்னா, என்னோட ஸ்க்ரீனும் ஷேர் பண்ண முடியாது. ஓகே, பரவாயில்ல. இன்னைக்கு நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஜஸ்ட் அப்படியே சொல்றேன், கேட்டுக்கோங்க இந்த அர்த்தங்கள். இந்த ரிவிஷன் பார்க்கணும்னு சொன்னது வந்து வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். எல்லாரும் ஓப்பன் பண்ணிக்க முடிஞ்சா அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க, நம்ம எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணலாம் அது. ஏன்னா இப்போ அடியனால ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியாது. ஆதிசுவாமி தான் யூஸ்வலாக வந்து ஹோஸ்ட் பண்ணுவார். இப்போ நடுவில் கட் ஆயிடுச்சு இல்லையா, அதனால திரும்பவும் வந்து அடியனால ரெக்கார்டிங் பண்ண முடியாது. நம்மளுக்கு இந்த வாரத்துக்கு ரெக்கார்டிங் பாதி தான் இருக்கும். பரவாயில்ல, நம்ம கிளாஸில் பார்க்கறத பார்க்கலாம். சரியா? விஷாலாக்ஷா பீனவக்ஷா சமவிபக்தாங்கா வரைக்கும் தான் பார்த்துருக்கோமா? ஓகே. சமஹா சமவிபக்தாங்கா, எல்லா விதமான சரீரத்தின் அங்கங்கள் ஒரே மாதிரியாக பிரிக்கப்பட்டவை அப்படிங்கிற அர்த்தத்துல வருது. என்னோட பேக்ரவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் அவங்க எல்லாருக்கும் கேட்கறதா? பக்கத்துல வந்து மெஷின் போட்டுன்னு இருக்கா, டிஸ்டர்பன்ஸா இருக்கா? வாய்ஸ் ஓகேவா எல்லாருக்கும்? ரைட், இங்க போர் போட்டுன்னு இருக்கா பக்கத்துல ஏதோ ஒரு ஆத்துல, அது ரொம்ப சத்தம் இங்க இருக்கு. ஆனா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. சரி, கம்மியா இருந்தா ஓகே, அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி. சரி, ஓகே ஓகே, ஃபைன். ரைட். ஸ்னிக்தவர்ணஹ, ஸ்னிக்தம்னா பளபளப்புன்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் வழவழப்பான அப்படிங்கிற அர்த்தம். அதை தவிர வந்து இன்னும் நிறைய அர்த்தங்கள் சொல்லலாம். ஜென்ரலா அழகானங்கிற அர்த்தம் சொல்லலாம். வர்ணஹானா உடம்பின் வர்ணம். ராமரோட பச்சை வர்ணம் சொல்லுவோம் இல்லையா, அந்த பச்சை வர்ணம் வந்து ரொம்ப டல்லாலாம் அப்படி இருக்காது. அதுக்குதான் ஸ்னிக்த வர்ணஹான்னு சொல்றா. ஸ்னிக்தம்னா கரெக்டான அளவு, இவ்வளவுதான் அப்படின்னு ஒரு அந்த வர்ணத்தோட அளவு வந்து சரியா இருக்கும். அதுக்குதான் அவர் வந்து ஸ்னிக்த வர்ணஹா. அந்த அவர் திருமேனி, அவர் உடம்போட அந்த கலர் பார்த்தோம்னா ரொம்ப கரெக்டா இருக்கும். அவருக்கு இந்த வர்ணம் இருக்கிறது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு நினைக்க தோணுற அளவுக்கு சரியா இருக்கும். அதான் ஸ்னிக்த. ஸ்னிக்தங்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம். முக்கியமான அர்த்தம் வந்து பளபளப்புன்னு எடுத்துக்கலாம், ஒளி பொருந்திய. அந்த மாதிரி ஒளி இருக்கும் இல்லையா, அவர் வந்து பெருமாள் தானே அவதாரம் எடுத்திருக்காரு, அவருடைய திருமேனியில ஒரு ஒளி இருக்கும். அதுதான் ஸ்னிக்த வர்ணகான்னு சொல்றா. பிரதாபவான்னா வீர சரித்திரங்களை உடையவன். பிரதாபம்னா வீர சரித்திரம். இந்த வனவாசம் போகும்போது ராமர் வந்து ஜனஸ்தானம் அப்படின்னு ஒரு இடம், அந்த இடத்துல வந்து 16,000 ராட்சசர்களை இவர் ஒருத்தரா சண்டை போட்டு ஜெயிச்சிருக்கார். தாயார் கேக்குறா, நீங்க வந்து வனவாசம் வந்திருக்கீங்களே, ரிஷிகளை ரட்சிக்கிற நோக்கத்து தானே இந்த அவதாரமே வந்து மெயினா ரிஷிகளை ரட்சிக்கிற நோக்கம், ரிஷிகளோட வந்து ஏகாந்தத்துல இருக்கணும் இந்த மாதிரி காட்டுல அப்படிங்கறது முக்கியமாவே ராமாவதாரத்துக்கு பிரயோஜனமா சொல்றான் பெரியவாலாம் வியாக்கியானத்துல சொல்லும் போது. அப்ப அதுதானே மெயின் பர்பஸ். எதுக்கு இந்த வில்லும் அம்பும் சும்மா எடுத்துன்னு வந்தீங்களா வனவாசம் வரும்போது அப்படின்னு சொல்லி தாயார் கேக்குறா ராமரை. இந்த மாதிரியே கேக்குறா. ஏன் அப்படின்னா அவனை தூண்டணும், தர்மத்தை ரட்சிக்கிறவனா பெருமாள் ஆக்குறது தாயார் அப்படின்னு நிறைய இடங்கள்ல தாயார் புருஷகாரம் பண்றான்லாம் சொல்றோம் இல்லையா. அப்போ சீதை பிராட்டி கேக்குறா. அப்படி கேட்கும்போது இவர் ஒருத்தரா அந்த 16,000 ராட்சசர்களை வந்து எதிர்த்திருக்கார். அப்போ அவரோட அந்த சாகசம், அவருடைய அந்த பிரதாபம், இவர் பண்ணின இந்த விஷயம் இருக்கே, இதை வந்து பெரியவா எழுதும்போது அனபாய சாகசன், அசகாய சூரன் அப்படின்லாம் சொல்றா. அசகாய சூரன், அனபாய சாகசன்னு சொல்றா இவரை பத்தி சொல்லும்போது. என்ன அர்த்தம்னா, அசகாயம்னா வேற யாரும் சகாயமே பண்ணல, வித்தவுட் எனி ஒன் எல்ஸஸ் ஹெல்ப் இல்லாம அசகாயம், சகாயம் இல்லாம சூரனா இருந்தான். இவன் மட்டுமே தனி வீரனா விளங்கினான். தனி வீரன், தோலாத தனி வீரன்னு சொல்றான். அதுக்கப்புறமா வந்து அனபாய சாகசன், சாகசம்னு சொல்லக்கூடிய பராக்கிரமம், அவனுடைய வேலர், அவன் காமிச்ச அந்த சாகசம் இருக்கே அது வந்து அன்மேன்லி,
ஒரு மனிதனால செய்ய முடியாது, அவ்வளவு வீரத்தோட இருந்திருக்கார். அனபாயம்னா அவரை விட்டு அந்த வீரம் பிரியவே இல்லை ஒரு நிமிஷம் கூட. இப்போ நான் ஸ்டாப் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றாள், அந்த மாதிரி அவர் பண்ணிட்டே இருந்திருக்காரு. அந்த ஒரு ராட்சசர்களையும் எதிர்த்திருக்காரு. 16,000 பேர் எதிர்க்கணும்னா பின்ன எப்படி இருந்திருக்கோம்னு நீங்க கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம். அதுதான் பிரதாபம்னு நம்ம சொல்லுவோம். பிரதாபவான்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். பீனவக்ஷானா பறந்து விரிந்த மார்பு, திரும்பவும் அந்த இடத்துக்கு தான். வக்ஷஹானா வக்ஷஸ்தலம், மார்பு. பீனவக்ஷானா நல்ல சதைப்பற்றுடைய மார்பு, மஸ்குலர் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய திருமார்பு. ஏன்னா ஒரு க்ஷத்ரியனா இருக்கிறவனுக்கு அந்த பராக்கிரமம் இருக்கணும் இல்லையா, அதை சொல்றா. பீனவக்ஷாஹா. விஷாலாக்ஷா, விஷாலம்னா பறந்து விரிந்த, அகண்ட கண்கள், அக்ஷீனா கண்கள், அக்ஷி கண்களை உடையவன் விஷாலாக்ஷா. பெருமாளுக்கு விஷாலாக்ஷான்னு பேரு, தாயாருக்கு விஷாலாக்ஷின்னு பேரு. ஸ்ரீலிங்கத்துல சொல்லும்போது விஷாலாக்ஷின்னு சொல்றோம். பறந்து விரிந்த கண்களை உடையவன் விஷாலாக்ஷா. வால்மீகி ராமாயணத்துல நிறைய இடங்கள்ல சீதா பிராட்டிய சொல்லும் போது விஷாலாக்ஷின்னு சொல்ற. ஆனா இப்ப வழக்கத்துல நம்ம ரொம்ப யாருமே விஷாலாக்ஷிங்கிற பேரு வச்சுக்கல. பார்வதிய குறிக்கிறதா ஐயர் அவ நிறைய வச்சுக்கிறா. பட் சீதா பிராட்டிய குறிக்கிறதா எடுத்துட்டு நம்ம நிறைய பேர் விஷாலாக்ஷின்னு பேர் வச்சுக்கிறது இல்லைன்னு சொல்றா. எல்லாம் வியாக்கியானங்கள்ல சொல்ற விஷயங்கள். விஷாலாக்ஷங்கிறது இங்க ராமரை குறிக்கிறது. பறந்து விரிந்த அகண்ட கண்களை உடையவர். லக்ஷ்மிவான், லக்ஷ்மியை தன் திருமார்பில் உடையவன். லக்ஷ்மிவான்னா வக்ஷஸ்தல லக்ஷ்மி. வாமனாவதாரம் எடுத்தப்ப கூட திருமார்புல லக்ஷ்மியை விட்டு பிரியாமையே எப்பவுமே இருந்தவன்னு சொல்றான். விஷ்ணோஸ்ரீ லக்ஷ்மீர் அனபாயினின்னு ஸ்லோகத்துல சொல்றா. அனபாயினாலும் பிரியாதவள், லக்ஷ்மி எப்பவுமே பிரியாதவள். வாமன அவதாரம் ஒரு சின்ன பிரம்மச்சாரி பிள்ளையா தானே அவதாரம் எடுக்கிறார். அப்ப பிரம்மச்சாரி பிள்ளைக்கு எங்கடா லக்ஷ்மி வந்தான்னு கேட்க கூடாது யாரும் கேள்வி. அப்ப அவர் லக்ஷ்மி இல்லாம தானே பெயர்க்கணும் அப்படின்னா இல்ல, அப்படி போல அவன் ஸ்ரீமன் நாராயணன், எப்பவுமே ஸ்ரீயுடன் கூடிய நாராயணன். போன வகுப்புல சொல்லும் போது மது பிரத்யம் பத்தி சொன்னேன் இல்லையா. மதுப்னா நித்திய யோகே மது பிரத்யா, எப்பவுமே சேர்ந்து இருக்கிறத அந்த மான், ஸ்ரீமான்னு தான் இவரை எப்பவுமே கூப்பிடுறோம் நாராயணன். அப்போ லக்ஷ்மியுடன் கூடியவன், லக்ஷ்மிவான். ஸ்ரீமான்னாலும் லக்ஷ்மிவான்னாலும் ஒரே அர்த்தம் தான். அப்ப அந்த திருமார்பில் லக்ஷ்மியை வாமனாவதாரம் எடுக்கும்போது என்ன பண்றாருன்னா மேல ஒரு மான் தோலை போத்தி லக்ஷ்மி தெரியாத மாதிரி மறைச்சுண்டு போறார் அப்படின்னு சொல்லுவா வேடிக்கையா வியாக்கியானத்துல சொல்லும் போது. அப்புறம் சுபலக்ஷணா, மங்களமான அடையாளங்கள் தன்னுடைய உடம்பில் கொண்டிருப்பவன். சில லட்சணங்கள் திரும்பவும் சாமுத்ரிகா லட்சண பிரகாரம் சில அடையாளங்கள் சொல்றான். இந்த மங்களமான அடையாளங்கள் ஒருவன் முகத்திலேயோ அவனுடைய உடம்பில் சில அடையாளங்கள் இருந்தா அவன் ரொம்ப தெய்வீக தெய்வாம்சம் பொருந்தியவன் அப்படின்லாம் சொல்லுவா. ஜோதிஷ சாஸ்திரத்துல சொல்லும் போதும் சொல்றா, சாமுத்ரிகா லட்சணத்திலயும் இதை பத்தி சொல்றா நிறைய இடங்கள்லன்னு சொல்றா பெரியவாலாம். அப்படிப்பட்ட சுப லட்சணங்களை உடையவன். சுப லட்சணம்னா மங்களத்தை அடையாளமாக கொண்டிருக்கும் சில குறியீடுகளை கொண்டவன், சுப லட்சணா அப்படின்னு ராமரை பத்தி இதுல திரும்பவும் பார்த்தா குணங்கள், அப்புறமா அவருடைய ரூபம், பார்க்கக்கூடிய தோற்றம் எல்லாத்தையும் கலந்து சொல்றார் நாரதர் சொல்லும்போது. அதான் அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். கொஞ்சம் இது பார்க்கவே இன்னைக்கு நாழி ஆயிடுச்சு, பரவாயில்ல. நம்ம கொஞ்சம் ரிவிஷன் பார்க்க. ஒரே ஒரு அந்த சுப லட்சணம் தான் வருமா, சுப வராது. சுபதான் ஒரிஜினலா இருந்த வார்த்தை. திரும்பவும் இங்கே சந்தி தான். லக்ஷ்மி வான்ல அந்த இன்னு வரும்போது சுபால இருக்கிற ஷா ரெண்டாவது சாவா மாறணுங்கிறது சந்தியோட விதி. சந்தி விதின்னு சொல்லுவா. இது எல்லாமே சந்தி பிரகாரம் மாறுறது. இந்த ரெண்டு வார்த்தைகள் சேர்றதுனால இது எப்படி வந்தது அப்படின்னா இயற்கையாவே நம்மளுடைய பேசும்போது நீங்க சொல்லி பார்த்தேன்னா இது இப்படிதான் மாறுங்கிறது பெரியவாலாம் சொல்லி சொல்லி இத வகுத்து வச்சிருக்கான். லக்ஷ்மிவான் சுபலக்ஷணா தான். ஆனா ஒரிஜினலா இருந்த வார்த்தை சுபஷா தான் இருந்திருக்கு. அது சாவா மாறி இருக்கு. அர்த்தம் பார்க்கும்போது அதனாலதான் நம்ம சுபலக்ஷணகான்னு தான் எடுத்துட்டு அர்த்தம் பார்க்க முடியும். ஏன்னா சுபலக்ஷணகான்னு ஒரு வார்த்தை கிடையாது, சுபா தான் சுபாவா மாறி இருக்கு. புரியுற மாதிரி இருக்குல்ல. சரி அடியா. ஓகே, நான் இந்த ரிவிஷன் பண்ண வேண்டியதை எல்லாருக்குமே அனுப்புறேன்.
வாட்ஸ்அப்ல இப்பவே கிளாஸ் நடுவுல பார்க்க முடியுங்கிறவா பாருங்க. யூஸ்வலா நம்ம அந்த மாதிரி பண்ண மாட்டோம். ஆனா வந்து இப்ப என்கிட்ட வேற ஆப்ஷன் இல்லை. ஏன்னா இதை ஷேர் பண்ண முடியாது, ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியாது இப்ப. அதனாலதான் போன வகுப்புல இந்த ரிவிஷன் கேட்டிருந்தேன் இல்லையா, அது இப்ப பண்ணலாம். இன்னும் அது பண்ணலாம், இல்லைன்னா சந்தியே கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா ரெக்கார்டிங் இல்லாதனால ரிவிஷனை நீங்க ரெக்கார்டிங்ல பாத்துக்க முடியாது. அடுத்த வகுப்புலயே பேசாம ரிவிஷன் பண்ணிடலாமா? ஏன்னா இப்ப ரிவிஷன் பண்ணா உங்களுக்கு அது ரெக்கார்டிங்ல இருக்காதேன்னு பாக்குறேன். இப்ப சந்தி கண்டினியூ பண்ணிடலாம், சரியா? இந்த சந்தி இருக்கக்கூடியதை நான் இப்போ ஷேர் பண்றேன் வாட்ஸ்அப்ல. எல்லாருமே பாருங்க, நம்ம குரூப்ல அனுப்புறேன் பாருங்க. எதுல சந்தி பாக்குறோமோ அதை அனுப்பிச்சிருக்கேன். அதுல 5வது பேஜ் பாருங்க, அதுல சந்தி இருக்கு. நம்ம அந்த குணசந்தி போன வகுப்புல பாத்துங்க, அதை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். அனுப்பியிருக்கேன் பாருங்க குரூப்ல. எல்லாருமே ஓபன் பண்ணிக்கோங்க, அப்பதான் புரியும். ஏன்னா ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியாது, நடுவுல இந்த கட் ஆயிடுது இல்லையா, அதனால அந்த ரெக்கார்டிங் போயிடுது. இப்ப ஸ்கிரீன் ஷேரும் பண்ண முடியாது. ஏன்னா நான் ஹோஸ்ட் கிடையாது. இதுல ஹோஸ்ட்னு ஒண்ணு இருந்தாதான், யாரு அந்த அட்மினா இருக்காளோ அவதான் பண்ண முடியும். நடுவுல அவர் கோ ஹோஸ்டா பண்ணியிருந்தார், இந்த இன்டர்நெட் கட் ஆனதுனால அது போயிடுது. இப்போ உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன், எல்லாராலையும் ஓபன் பண்ணி பார்க்க முடியறதா? யாரா ஒருத்தர் சொல்லுங்க. 5வது பக்கத்துல சந்தி இருக்கு. ஆமா, அது பிடிஎஃப். அது ஏதாவது ஒரு பிடிஎஃப் ஓபன் பண்ற மாதிரி நம்ம கிட்ட ஒரு இது இருக்கணும். நிறைய பேர் எல்லாருக்குமே ஓபன் பண்ற மாதிரி தான் இருக்கும். இப்ப ஓரளவுக்கு அட்வான்ஸ்டு மொபைலா இருந்தா ஓபன் பண்ண முடியும். நார்மல் ஸ்மார்ட் போன்ல பண்ண முடியுமா? போன வாரமே வந்தது இல்லம்மா. அது போன வாரம் அம்சனா என்னன்னு எனக்கு தெரியலமா. சரின்னுட்டு திரும்பி வந்திருக்குமா? சரிம்மா ஓகே ரைட். அடியன் இது பாத்துடலாம். நம்ம போன வகுப்புல சவர்ண தீர்க்க சந்தி பார்த்தோம். அகஹ சவர்ணே தீர்க்கஹ, அ கூட்டல் ஆ, ஈ கூட்டல் ஈ, ஊ கூட்டல் ஊ, ரு கூட்டல் ரு. ஒரே வர்ணங்கள். சவர்ணம்னா சிமிலர் வர்ணங்கள். ஆவோட ஆ தான் சேரணும், ஈயோட ஈ தான் சேரணும், ஊவோட ஊ தான் சேரணும். இந்த மாதிரி இருக்கிறத நம்ம சவர்ணங்கள்னு சொல்றோம். இந்த சவர்ணம் 2 சேரும் போது வரக்கூடிய ரிசல்ட் கடைசியில சேர்ந்தா என்ன வரும்னா அதோட தீர்க்கமான எழுத்து. அதாவது ஆவும் ஆவும் சேர்ந்தா ரிசல்ட் ஆ மட்டும் தான் வரும். ஈயும் ஈயும் சேர்ந்ததுன்னா சேர்த்து எழுதுற வார்த்தையில கடைசியில ஈய தான் போடணும். அதுக்கு உதாரணங்கள்னு பார்த்தா தேவா கூட்டல் ஆலயா, அங்க இருக்கிறது தான் சொல்லின்னு இருக்கேன். அங்க கவனிச்சு பார்த்தேன்னா எல்லாருக்கும் புரியும். தேவா கூட்டல் அந்த இது அதோட சேர்த்து எனக்கு பார்க்க தெரியல. எனக்கு நீ சொல்றத கேக்குறேன். சரி கேட்டுக்கோங்க. ஓகே எனக்கு அது எப்படி எனக்கு தெரியுமா? சொல்றத மட்டும் கேட்டுட்டு புரிஞ்சுக்க முடியறதுனா ஓகே தான். சரி வருது ஷேர் ஸ்கிரீன். இப்போ வந்திருக்கு, பார்க்கலாம் ஷேர் ஸ்கிரீன். சரி, ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியாது. ரைட், வருதா? அது என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தெரியுதான்னு பாருங்க. சரி இல்ல, முன்னாடி வராம இருந்தது, என்னன்னு பாத்துட்டு இருந்தேன். இப்ப வந்துட்டு நல்லதா போச்சு. சரி, முனி கூட்டல் இந்திரஹா, முனீந்திரஹா. இப்ப திரும்ப இந்த கான்ஃபரன்ஸ் கால் எல்லாரும் FCC வந்தேன்னா உங்களால ஸ்கிரீன் பார்க்க முடியும். எப்படி பார்க்கணும்னாலும் பாத்துக்கோங்க. நீங்களே அதை பாத்துக்கனாலும் சரி, இல்ல இங்க ஸ்கிரீன் பாத்துக்கனாலும் பாத்துக்கோங்க எல்லாரும். குரு கூட்டல் உதயஹா, குருதயஹா. அந்த தீர்க்கம் வந்திருக்கு 2 எழுத்துக்கள் சேரும் போது. ஒரு ஹ்ரஸ்வம், குருல இருக்கக்கூடிய ஒரு ஹ்ரஸ்வம், ரூல ஊ இருக்கு இல்லையா, அது உதயால இருக்கக்கூடிய ஊ. அப்ப ரெண்டுமே இங்க ஹ்ரஸ்வமா இருக்கு. 2 ஹ்ரஸ்வம் சேரும் போது கூட கடைசியில ஒரே ஒரு தீர்க்கம். குருதயஹால ரூ இருக்கு பாருங்க, அது தீர்க்கம் தானே. அது எப்படி வந்ததுங்கிறத நம்ம போன வகுப்புல ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம் இல்லையா, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டு பார்த்தோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதே ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. தேவ கூட்டல் ஆலயஹால 1 ஹ்ரஸ்வமா இருக்கு, வால ஆ இருக்கு, ஆ ஹ்ரஸ்வம். ஆலயஹால ஆ தீர்க்கமா இருக்கு. அப்ப ஒரு ஹ்ரஸ்வம் ஒரு தீர்க்கம் சேர்ந்தாலும் கூட வரக்கூடிய ஆன்சர் தேவாலயா.
தீர்க்கமா இருக்கு ஆங்கிறது. சரியா? இதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் இதுக்கு பேர் தான் சவர்ண தீர்க்க சந்திகின்னு சொல்றோம். மாத்ரு கூட்டல் ரிணம் மாத்ருணம் ங்கிறது இழுத்து இருக்கு, அதை தான் கவனிக்கணும். இப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி நீங்க ஸ்லோகங்களையோ எங்கேயோ பார்க்கும்போது எங்க சேர்ந்து இருக்குன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியறதான்னு பாருங்க. இதுக்குன்னுட்டு பார்க்க வேண்டாம், சிலதை பார்த்தா நம்மளுக்கு புரியும். இப்ப குரூபதேசகான்னு இருக்கு, குரு கூட்டல் உபதேசா குரூபதேசா அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி எங்க வருதுன்னு ஏதாவது ஒரு இடங்களை எதேச்சியா பார்க்கும்போது நம்மளுக்கு கிடைக்கலாம். சரியா? ரைட். அடுத்தது குணசந்திகி வந்து இதெல்லாம் தான் ரூல்ஸ். இங்க லெஃப்ட்ல கொடுத்துருக்கா பாருங்க. ஆ கூட்டல் இ, ஆ கூட்டல் உ, ஆ கூட்டல் ரு, ஆ கூட்டல் லு. இப்போ ஆ பிளஸ் இ வந்து கண. எக்ஸாம்பிள் பாருங்க, அந்த உதாரணம் கண கூட்டல் ஈஷா. கணால அந்த கடைசி எழுத்தை பார்க்கணும் அ, ஈஷால இ இருக்கு. ஆ பிளஸ் இ சேரும்போது ஏ வரணுங்கிறது தான் ரூல். கணேஷால அந்த நே, அதனாலதான் நேல ஒரு ஏ இருக்கு இல்லையா, அது வருது. கங்கா கூட்டல் உதகம். திரும்பவும் சொல்றேன், அந்த கங்கால கா கடைசி எழுத்து தான் பார்க்கணும், உதகம்ல ஊ முதல் எழுத்து பார்க்கணும். இது ரெண்டும் சேரும்போது கங்கோதகம். ஆ கூட்டல் ஊ வந்து ஆ இல்லைன்னா ஆ எது வேணா இருக்கலாம், கூட்டல் ஊ வந்து ஓவா மாறுறது. ஓங்கிறது இங்க எங்க இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும், ஒரு ஒரு எழுத்தையும் பார்க்க தெரியணும். கோ, அந்த கோல ஓ வருது இல்லையா, அப்ப கங்கா உதகம் சேர்த்து நீங்களே சும்மா சொல்லி பாருங்க. இந்த சந்திலாம் எப்படி வந்ததுன்னா, இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன் இல்லையா, சேர்த்து சொல்லி 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 நம்ம இயற்கையா நம்மளுக்கு என்ன வருமோ அந்த வார்த்தையை தான் பின்னாடி சந்தியோட விதிகள்னு எழுதுறான். அப்ப இயற்கையா தான் இது வரக்கூடியது. சேர்த்து சொல்லும் போது எப்படி சொல்லி பாருங்க. கங்கா உதகம், கங்கா உதகம், கங்கா உதகம், கங்கா உதகம்னு நிறைய தடவை சேர்த்து நீங்க சொல்லி பாருங்க. ஒருத்தொருத்தரும் சொல்லும் போது உங்களுக்கே புரியும், அது ஆவும் ஊவும் சேரும்போது அது ஓவா தான் மாறுறது. அப்படிதான் அந்த அடிப்படையாவே அந்த உச்சரிப்புக்கு அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் இருக்கு. இது இயற்கையா இந்த மொழியோட தன்மை தான். இப்படிதான் சொல்றா, மொழிங்கிறது பேசி 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 வந்ததுதான் அப்படின்னு சொல்றா. அப்படிதான் இந்த சந்தி விதிகளையும் இங்க அமைச்சிருக்கா. கங்கா உதகம், கங்கோதகம். அந்த ஓல ஒரு ஊ ஒழிஞ்சுன்னு இருக்கிறது நம்மளால உணர முடியும். நிறைய சொல்லி பார்த்தேன்னா ஓல ஊ இருக்கிறது தெரியும். ஓங்கிற எழுத்து ஆவும் ஊவும் சேர்ந்ததுதான் ஓ. அததான் குண எழுத்துக்கள்னு சொல்றா. அதனாலதான் இந்த சந்திக்கு குணசந்தின்னு பேரு. குணனம்னா ஒரு மல்டிப்ளிகேஷன். போன வகுப்புலயே சொன்னேன். அதாவது எழுத்து மல்டிப்ளை ஆயிருக்கு. ஊங்கிற எழுத்து ஒரு அடுத்த லெவல் போயிருக்கு ஓன்னு, அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். இப்ப தேவ கூட்டல் ரிஷிகி, ஆவும் ருவும் சேர்ந்தா அருங்கிற வார்த்தை வரணும் அப்படிங்கிறது இங்க ரூல். இது பாருங்க, ஆவும் ருவும் சேரும்போது அர், ஆ இருன்னு ரெண்டுத்தையும் சேர்க்கணும். இது ஒண்ணு மட்டும் இப்ப ஒர்க் அவுட் பண்றேன் பாருங்க, எப்படி வருதுங்கிறத நம்ம பண்ணி தெரிஞ்சுக்கலாம். பண்ணினா ஒருத்தருக்கும் புரியும், நீங்களே பண்ணி பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். இப்ப நீங்க பண்ணும்போது கூடவே ஃபாலோ பண்ணின்னு பண்ணுங்க. தேவ ரிஷிகி, இந்த தேவல எப்பவுமே சொல்லியிருக்கேன், இந்த முதல் வார்த்தைக்கு கடைசி எழுத்து தான் முக்கியம் இல்லையா. அப்போ வாவ இவ்வு பிளஸ் ஆன்னு பிரிச்சுக்கலாம். அப்புறம் ரிஷிகில ரு எடுத்துக்கோங்க, ரு மட்டும் எடுத்துக்கலாம். இப்ப ஆவும் ருவும் சேர்ந்தால் என்ன வரணும்னு ரூல், அருன்னு வரணும்னு சொல்றோம். அப்போ தே இந்த பக்கம் அப்படியே இருக்கட்டும், இவ்வு மட்டும் இருக்கு. ஆக்கும் ருக்கும் பதிலா நம்ம அர் அப்படிங்கறத சப்ஸ்டிடியூட்னு சொல்றா இல்லையா, இதுக்கு பதிலா அதை எடுத்து எழுதணும். அப்புறம் ஷிஹி இந்த பக்கம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் அப்படி அப்படியே எழுதுறோம். இப்படிதான் பண்ணணும், இப்படி பண்ணினாதான் புரியும். இப்ப இந்த இவ்வோட அர்ற சேர்க்கணும். அருன்னா வெறும் ஆவதான் சேர்க்க முடியும், ஏன்னா ஒரு மெய்யெழுத்து ஒரு உயிரெழுத்து சேர்க்கலாம் இல்லையா. இவ்வும் ஆவும் சேர்த்தா என்ன வரும், இந்த பக்கம் எழுதுறேன் பாருங்க. தே இவ்வு கூட்டலா வா, இந்த இரு வந்து இந்த ஷீக்கு மேல நம்ம எப்பவுமே கொக்கியா போடுவோம் இல்லையா, அடுத்த எழுத்துக்கு மேல, அப்படி மாறுறது. இது எப்படி வந்ததுன்னு புரியுறதா, புரிஞ்சுக்க முடியறதா எல்லாராலையும். தே இவ்வு, அந்த அருல இருக்கக்கூடிய ஆவோட இந்த இவ்வு சேர்றது, இது ரெண்டும். வா, தே வா இர் ஷிஹி, தேவர்ஷிஹி. ஏன் தேவர்ஷிஹினா ரு வந்து அருன்னு மாறுறது, ஆவும் ருவும் சேர்ந்தா அர்.
புரியுறதா? இல்லைன்னா சொல்லுவோம். அதுக்குதான் இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டிருக்கிறது. இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, இப்போதைக்கு எழுதிக்கோங்க நோட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நீங்களே பொறுமையா எடுத்து எப்படி வந்தது ஒரு ஒரு எழுத்தையும் ஜாயின் பண்ணி பாருங்க. இது ஒண்ணுமே இல்ல, நம்ம அந்த உயிரெழுத்து மெய்யெழுத்த இக்கு கூட்டலாக்கா அது பிரிக்கிறதும் சேர்க்கறதும் எப்படின்னு முதல்ல நல்லா பேசிக் தெரிஞ்சா இந்த இடம் பண்றது கஷ்டமா இருக்காது. தே அந்த பக்கம் இருக்கிற ஷி இந்த ரெண்டு எழுத்தும் எதுவுமே அஃபெக்ட் ஆகல, அப்படியே இருக்கு. நடுவுல இருக்கக்கூடிய எழுத்துக்களை தான் நம்ம பிரிக்கிறோம். தேவ கூட்டல் ரிஷிஹி, தேவர்ஷிஹி, தேவர்ஷிஹி. அந்த ரு காணாம போயிடுது, எங்கேயுமே ரு இல்ல. இப்போ ருக்கு பதிலா இரு வந்திருக்கு, அதான் அரு வருதுன்னு சொல்றான். ருக்கு பதிலா அர். இரு வேற ரு வேற, இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ரு உயிரெழுத்துல இருக்கக்கூடியது, இரு மெய்யெழுத்து. ஸோ தேவர்ஷிஹி, இப்படிதான் இந்த சந்தி அப்ளை ஆகுது. தேவர்ஷிஹி வர்ற இடத்துல எல்லாமே அர் வருமா? ஆமா, ரெண்டு கண்டிஷன். ஒண்ணு ரு வரணும், அந்த சேரக்கூடிய வார்த்தையில ஆல முடிஞ்சிருக்கணும். இது ரெண்டுமே கண்டிஷன். அதனாலதான் இவ அந்த ஃபார்முலா மாதிரி போடும்போது இந்த ஆவும் இருக்கணும் ரூவும் இருக்கணும். முதல் வார்த்தை முடியறது இல்லையா, ரெண்டு வார்த்தையை சேர்க்கறது தானே சந்தி. இப்ப முதல் வார்த்தை முடியும் போது ஆல முடிஞ்சிருக்கணும், அப்புறம் ரெண்டாவது வார்த்தை ஸ்டார்டிங்ல ரு இருக்கணும். இது கண்டிஷன் மாதிரி, இது கண்டிப்பா இருக்கணும். இப்படி இருந்தாதான் அது அருன்னு மாறும். வேற எல்லா இடங்கள்லயும் ரு வந்தா மாறாது. முதல் வார்த்தை எதோட சேர்றதோ அந்த வார்த்தையில ஆவும் இருக்கணும். ஆவும் ரூவும் சேர்ந்தா கண்டிப்பா அருதான் மாறும், வேற எதுவும் மாறாது. சரியா? இப்ப போனது பாருங்க, சவர்ண தீர்க்க சந்தியில ரு அருன்னு மாறல. ஏன் மாறலன்னா ரெண்டு இடத்துலயும் ரு இருக்கு. ரெண்டு இடத்துலயும் ரு இருந்தா அது ருன்னு மாறுறது. மாத்ரு கூட்டல் ருணம், ரெண்டு இடத்துல இங்கேயும் ரு இருக்கு இங்கேயும் ரு இருக்கு. இது சவர்ணம், ஒரே மாதிரியான வர்ணங்கள் ரெண்டு இடத்துலயும் இருக்கு, அதனால அது மாத்ருணம். புரியாதா இப்ப நான் சொல்றது? ரு வரது மட்டுமே கண்டிஷன் கிடையாது, அந்த பக்கம் இருக்கக்கூடிய வார்த்தையில என்ன எழுத்து வருதுங்கிறதையும் பார்க்கணும். ரெண்டு எழுத்துமே முக்கியம். இப்ப விசர்க சந்தியில நீங்க இந்த ஸ்லோகத்துல கேட்ட இல்லையா, ஏன் ஓன்னு மாறுறது, ஏன் இஸ்ன்னு மாறுறது, ஒரு ஒரு இடத்துல அப்ப அதே விசர்க்கம் தான், ஏன் வேற வேறவா மாறுறதுன்னா அந்த பக்கம் இருக்கக்கூடிய எழுத்தை பொறுத்து. இப்ப வலது பக்கம் என்ன வார்த்தை ஜாயின் ஆறுது, அந்த வார்த்தையோட முதல் எழுத்து என்னங்கிறத பொறுத்து தான் இந்த விசர்க்கம் வேற வேற ரூபங்களா மாறுது, ஒரே மாதிரி இல்ல எல்லா இடத்துலயும். இப்ப என்ன சொன்னேன்னு புரியுறதா? இதுதானே குணசந்தி. ஆமா ஆமா, இத நம்ம குணசந்தின்னு சொல்றோம். குணசந்தினா அதோடைய ஒரு மல்டிப்ளிகேஷன், எழுத்து வேற எழுத்தா எக்ஸ்ட்ராவா மாறுறது, அதனால அது மல்டிப்ளிகேஷன் குணம். இந்த சப்த பிளஸ் ருஷ்யஹ அப்படின்றது எப்படி பண்ணுறது? சப்த கூட்டல் ரிஷயஹ, கரெக்ட். அந்த மாதிரி இருந்தா சப்தர்ஷயஹ, அங்கேயும் அரு தான் வருது. சப்தர்ஷயஹ இரு அரு வரணும், அரு. பாருங்க அதேதான் நீங்க இப்ப கேட்டது. இத இப்ப குணசந்தி எக்ஸாம்பிள் தான், எழுதி பார்த்தாதான் தெரியும் நம்மளுக்கு. ரிஷயங்கிறது ரிஷியோட பகுவச்சனம். இந்த சப்தா இருக்கு இல்லையா, இப்ப சப்தா கூட்டல் ரிஷயால தாவை பார்க்கணும். தா என்னது, இத்து கூட்டல் ஆ இருக்கு அதானே, அங்க அதை பிரிச்சாதான் நம்மளுக்கு அது தெரியும். ஆவும் ரூவும் சேர்ந்தா என்ன வரணுங்கிறது ரூல், அரு. அப்போ அந்த அரை இப்ப எப்படி சேர்க்கறது, இத்து இருக்கு, இத்து இந்த பக்கம் இன்னும் ஒட்டின் தான் இருக்கு, ரூவை கட் பண்ணிடணும். ஏன்னா ரூக்கு பதிலாதான் அரு போடுறோம். அப்ப அருல ஒரு ஆ, அந்த ஆவோட இத்து சேர்றது. அப்ப சப்த, அப்புறம் இரு அந்த ஷாக்கு மேல போடுறோம். அப்ப ஃபைனலா எழுதும்போது சப்தர்ஷய, ரு போயிடுத்து. இப்ப இனிமேல் நம்ம ருவே சொல்ல மாட்டோம். சப்தர்ஷய, சப்த ருஷய, சப்தர்ஷய அப்படின்னு ஆயிடுது. இதனாலதான் நம்ம ஸ்லோகங்கள்ல பார்க்கக்கூடிய வார்த்தைகள் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்க மாதிரி தெரியும். ஆனா அதை சந்தி இருக்குங்கன்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடுதுன்னா அப்ப நம்ம அந்த வார்த்தைகளை பிரிச்சு பார்த்தோம்னாலே ஸ்லோகங்கள் நிறைய புரிய ஆரம்பிக்கும். அப்ப அந்த சந்தியை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு அவசியமா இருக்கு. ராஜர்ஷய, ராஜர்ஷிஹி,
ராஜ ரிஷிஹி ராஜர்ஷிஹி. இப்போ விஸ்வாமித்ரரை நம்ம ராஜ ரிஷின்னு சொல்றோம். பிரிச்சு சொன்னா ராஜ ரிஷி, சேர்த்து ராஜர்ஷி, ராஜர்ஷி, ராஜ இருஷி அப்படின்னு வந்துருது, இர் ஆயிடுறது. அப்ப அந்த ரு வந்து அரோட ஆ வந்து சப்த ராஜல இருக்கக்கூடிய ஏற்கனவே ஆவா அங்க திருப்பி மாறிடும். இரு மட்டும் எக்ஸ்ட்ராவா அட்டாச் ஆயிடும். ராஜர்ஷி, ராஜரிஷி, ராஜர்ஷி சேர்த்து எழுதுகலாம் தமிழ்ல வருது இல்ல, அந்த மாதிரிதான் ராஜ ரிஷி ராஜர்ஷி. சரியா? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். இதை நம்ம கரெக்டா புரிஞ்சுட்டா இன்ட்ரெஸ்டிங்கா தெரியும். இல்ல இது புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லைன்ற ஒரு மைண்ட் செட்டோடு நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் எப்பவுமே கஷ்டமா இருக்க மாதிரியே இருக்கும் சந்தி. ஆனா இது அவ்வளவு கஷ்டம் கிடையாது உண்மையிலே, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த லு பாருங்க, ரு மாதிரியே வெரி சிமிலர். ருக்கு அரு வரும்னு சொல்றோம், லுக்கு அல் வருது, அல். அப்ப ஆ பிளஸ் லுகாரஹா, ஆல வந்து ஆங்கிற சவுண்ட் இருந்தா கூட, ஏன்னா இங்க வந்து இந்த ரூல் பாருங்க ஆ அல்லது ஆ இருக்கு. அப்ப ஆ பிளஸ் லுகாரஹா எப்படி மாறுறதுன்னா அல்காரஹான்னு மாறுறது. இதை நீங்க தான் பண்ணி பார்க்க போறீங்க, ட்ரை பண்ணுங்க. ஏன்னா எல்லாமே நானே பண்ண போறது இல்லை, இதை நீங்க எழுதி பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் நான் போட்டுடுறேன். ஒன்று கொடுத்துட்டானா நம்ம வந்து இப்படி எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் எழுதின்ட்டு இந்த 2 எழுத்து தான் நம்மளுக்கு முக்கியம். இந்த பிளஸுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்கக்கூடிய 2 எழுத்துக்கள் மட்டும்தான் முக்கியம். இந்த எழுத்துக்கள்லாம் இப்போதைக்கு முக்கியம் கிடையாது, ஏன்னா இது கடைசியில அப்படியே எழுத போறோம் அந்த வார்த்தை எழுதும்போது. இப்போ ஆ பிளஸ் லு, இதுல ஆவும் போயிடும் லுவும் போயிடும், இதுக்கு பதிலா அல்லுங்கிறத ரீப்ளேஸ் பண்ணணும், அவ்வளவுதான். போட்டுட்டு இந்த காரகாவை அப்படியே எழுதணும். நானே போட்டுட்டேன், இன்னும் ஒரு ஸ்டெப் தான் இருக்கு, அதை நீங்க அல்காரகம் சேர்த்து எழுத வேண்டியதான். இந்த பழசு இருக்கிறது போயிட்டு புதுசு வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி எழுதினாதான் கரெக்டா அது ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு. அது ஒரு மேக்ஸ்ல ஸ்டெப் எழுதுறோம்ல, எழுதுவா இல்லையா, மேக்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஆனா இது அவ்வளவு கஷ்டம் நினைச்சு கூடாது, உடனே மேக்ஸ் மாதிரி கஷ்டம். தவா பிளஸ் அல்காரஹா வருது, தவா பிளஸ் அல்காரஹா. தவாங்கிற வார்த்தை இருந்தா கேக்குறீங்களா, வேற எக்ஸாம்பிள் கேக்குறீங்களா? பிளஸ் வரணும். தவா எழுதி பார்க்கலாமா? தவா பிளஸ் ஓகே. அப்ப வா இருக்கு, வாவை வந்து ஃபர்ஸ்ட் இவ் பிளஸ் ஆன் பிரிச்சுக்கணும். அப்ப இவ் பிளஸ் ஆல வந்து இவ் அப்படியே இருக்கும், அந்த ஆ போயிடும், அப்புறம் லூவும் போயிடும், அதுக்கு பதிலா அல் வரணும். அப்ப தவா திருப்பி வா வந்து அந்த ஆவோட சேர்ந்துரும், அல்லுல இருக்கக்கூடிய இல் மட்டும் பாக்கி இருக்கும். இப்ப தவல்காரஹான்னு வரும். என்னமா தவல்காரஹான்னு அர்த்தம் என்ன? இல்ல, தவல்காரஹா வெறும் வார்த்தையா சேர்த்து பார்த்தோம், அவ்வளவுதான். அதுக்கு அர்த்தம் ஒண்ணும் கிடையாது. இங்க கூட காரகான்றதுக்கு அர்த்தம்லாம் இல்ல, சரியா? அவ வந்து இந்த ல நிறைய வார்த்தைகள் கிடையாது சம்ஸ்கிருதத்துல, அதனால சும்மா ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுக்கணும்னு கொடுத்துருக்கு, வேற ஒண்ணும் இல்ல, அர்த்தங்கள் இல்லை, சரியா? ஏன்னா ல வந்து நிறைய வார்த்தைகள் கிடையாது, 1-2 தான், நிஜமாவே 1-2 தான். ஒண்ணுன்னா கிளிப்தம்னு ஒரு வார்த்தை இருக்கு, கிளிப்தம்ல வர லு. ஏன்னா இந்த லு வேற, இது வந்து நம்ம உயிரெழுத்துல வரக்கூடிய லு. நம்ம முன்னாடியே நம்ம லு பார்க்கும்போது சொல்லியிருக்கேன், இதுல நிறைய வார்த்தைகள் கிடையாது. கிளிப்தம்னு ஒரே ஒரு வார்த்தை தான், இக்கு கூட்டல் லு கிளு, கிளிப்தம். கிளிப்தமா இருக்கு அப்படின்னா வந்து ரெடியா இருக்கு, நல்லா கரெக்டா இருக்கு, அழகா இருக்கு, பர்ஃபெக்டா இருக்கு. பர்ஃபெக்ட்னு ஆங்கிலத்துல சொல்றது கிளிப்தமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு கிளிப்தம்ன்ற வார்த்தை பயன்படுத்தணும், அவ்வளவுதான். இத லுக்குன்னு சொல்லணும், ப்ரொனன்சியேஷன் லுக். லு 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 லுன்னு சொல்லலாம், இல்லனா ல்ன்னு சொல்லலாம், 2 ப்ரொனன்சியேஷன் இருக்கு. லு இக்கு கூட்டல் கிளு, கிளிப்தம், கிளு. ஆமா, சரி. இந்த வார்த்தையா உங்களுக்கு இந்த சந்தி புரிஞ்சுதான்னு பாத்துக்கோங்க. இது வேற இன்னும் நிறைய உதாரணங்கள் எடுத்து பண்ணும்போதுதான் நல்லா தெரியும். அடுத்த வகுப்புல உதாரணங்கள், அடுத்த வகுப்பு வேண்டாம், ஹோம்ஒர்க்காவே இப்ப இன்னொரு புஸ்தகத்துல இருந்து படியன் என்ன பண்றேன், நிறைய உதாரணங்கள் இருக்கும், அதை எடுத்து அனுப்புறேன். நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க, ஆத்துல ட்ரை பண்ணுங்க. இந்த 2 சந்திக்கு மட்டும் நம்ம பார்த்தது சவர்ண தீர்க்க சந்தி, குணசந்தி, 2த்துக்கும் நிறைய சால்வ் பண்றதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் அனுப்புறேன், பாருங்க. அதை பண்ணி பார்த்ததுனாலே உங்களுக்கு ஒரு நல்ல பிராக்டிஸ் கிடைக்கும், சரியா?
சரி, இதோட நம்ம இன்னைக்கு முடிச்சுக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆயிடுச்சு, க்ஷமிக்கணும். பூர்ண மந்த்ரா சொல்லி முடிச்சுக்கலாம். ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யते. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. धन्यवादः. राम राम सर्वेभ्यः शुभदिनं. श्रीमते रामानुजाय नमः. श्रीमते रामानुजाय श्रीमते रामानुजाय हरि ओम. राम राम हरि ओम. राम राम. धन्यवाद मैम. I will not tell it to you.